இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு, இது கௌரிகுண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். அதாவது கேதார்நாத் தரிசனம் பண்ணுறதுக்கு 8 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் 8 கிலோமீட்டர் போனோம். இது பாருங்கள், இதான் போகிற வழி. இன்னும் அந்த உச்சிக்கு போனோம், பாதி தூரம் தான் கடந்திருக்கோம். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கேதார்நாத் மேலே உச்சியிலிருந்து வருது. இந்த நதியோட பேர் பார்த்தீங்கன்னா மந்தாகினி. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் கேதார்நாதரை தரிசனம் பண்ணிடலாம். இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ராம்பால் என்ற இடத்துல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக விட்டுறாங்க. இங்கே நல்லா வெயில் காயறதுனால பயணம் நல்லா இனிமையாக இருக்குது. மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில் நல்லா சுரியில் அடிக்குது பாருங்க, நல்ல தெளிவான வானம். இப்போ இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு இந்த பாலத்து மூலியமாக கிராஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் கேதாரீஸ்வரர் கேதார்நாதரை அடைஞ்சிடலாம். நம்ம குழுவை சார்ந்தவங்க அத்தனை பேரும் குதிரையில் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கடைசியாக நாங்கள் அவங்க எல்லாரையும் ஏற்றி அமைச்சிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இதுக்கு பேர் கண்டின்னு பேர். இது கூடை மாதிரி இருக்கும். இந்த கூடையில் உட்கார வச்சு ஒரே ஆள் தூக்கிட்டு போவாங்க. எவ்வளோ ரொம்ப சிரமமான வேலை இருந்தாலும் இவங்களுக்கு இதுதான் பொழப்பு. ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இது மாதிரி டோலி வருது பாருங்க, 4 பேர் தூக்கிட்டு போகிறது. இது வந்து இங்கே சபரிமலை மாதிரி நிறைய கிடையாது, ரொம்ப கம்மி. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ குதிரை மூலயமா போனோன்னா ஒரு ஆளுக்கு 3500 ரூபாய், ரிட்டர்ன் வர்றதுக்கு 2000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 5500 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ மக்களுக்கும் ஹெலிகாப்டர் வசதி பண்ணி தரனா ரொம்ப சிரமன்றதுனால ஹெலிகாப்டர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதில் நம்ம குழு சார்ந்தவங்க ஒரு 15 பேர் தான் ஹெலிகாப்டர் கிடைச்சிருக்கு, அவங்க வரைக்கும் போயிருக்காங்க. மிச்சம் ஒரு 65 பேரும் வந்து குதிரை மூலியமாக தான் போயிட்டுருக்கோம்.